சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசி. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர் நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே அடையாளம். இந்த வசனத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? இந்த வசனத்தை படிச்சது இல்லையா? நிறைய முறை படிச்சிருக்கோம். நம்ம மெடிடேட் தியானிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க. இப்போதான் கொஞ்சம் மூச்சு வந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே மோசேயை குறித்து நம்ம பார்க்குறோம். மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் அப்படின்றான். உண்மையாகவே இப்போ மோசேயை தேவன் அழைக்கும் போது மோசேக்கு எத்தனை வயது தெரியுமா உங்களுக்கு? மோசே 40, 83, அப்புறம் 80, இன்னும் வேற ஏதாவது எத்தனை வயசு? 80 வயசு. இங்கே யாராவது 80 வயசுல இருக்காங்க? யார் இருக்கீங்களா? 80 years old. யாராவது 80 வயசு இருக்கீங்களா? அம்மா தான் இருந்தாங்க 90 வயசு வரைக்கும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஆராதனைக்கு வந்தாங்க பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருமே 80 வயசு இல்லை இல்லையா? எல்லாமே அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ 80 வயசில் ஆண்டவர் மோசேயை தேவன் ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். 80 வயசில் தேவன் மோசேயை ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். அழைத்த போது அவன் உண்மையாக அவனுடைய ப்ராக்டிக்கலாக அவனுடைய இயல்பான ஒரு நிலையை அவன் சொல்லுகிறான். பார்வோனிடத்திற்கு போகவும் எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி ஜனத்தை அழைச்சிட்டு வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். நிறைய நேரங்களில் தேவன் ஊழியத்துக்கு நம்ம அழைக்கும்போது, சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கும்போது, கிராம ஊழியங்களுக்கு அழைக்கும்போது இயல்பாக விசுவாசிகள் செய்கிற காரியம் என்னென்னா, பாஸ்டர் வேறு சொல்லிட்டார், எப்படியாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸை சொல்லிவிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதில் ரொம்ப கை தேர்ந்தவர்கள் நம்ம விசுவாசிகள். அல்லேலூயா. கரெக்டாக பொருத்தமாக பதில் சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம திரும்பி பதிலே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு பொருத்தமாக பதில் சொல்லிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ ஆனால் மோசே அவன் உண்மையாகவே அவன் வயசு 80 வயசு. 80 வயசில் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஊழியத்துக்கு அழைத்த அந்த மோசே தேவனை பார்த்து சொல்கிறான், இந்த ஜனத்தை அழைச்சிட்டு வர்றதுக்கும் நான் போய் பார்வோனுக்கு முன்னாடி நின்று பேசுகிறதுக்கும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நானே எம்மாத்திரம். அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன். என்ன சொல்கிறாரு? ஐ வில் பி வித் யூ. நான் உன்னோட நான் இருப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா. நான் உன்னோட இருப்பேன். இது ஒரு ஏற்புடையதான வார்த்தை. இப்போ நம்ம தனியாக போகிறதுக்கு ஒருத்தர் கூட இருந்தால் நமக்கு ஒரு ஒத்தாசை இல்லையா? அப்போ நான் உன்னோட இருப்பேன் அப்படின்றார். சரிங்க ஆண்டவரே. அப்படியும் அவன் சாதாரணமாக வந்துட்டான்றீங்க. மோசே சாதாரணமாக உடனே வந்துட்டார். சரிங்க ஆண்டவரே, நீங்கள் வந்துட்டீங்க, ஐ எம் ஆல் ரைட், நான் வரேன் ஊழியத்துக்கு அப்படின்னு சொன்னானா, அவ்வளோ ஈஸியாக அவன் வரவே இல்லை. மோசே ஊழியத்துக்கு அவர் வரவே இல்லை. பல சாக்கு போக்குகளை சொல்கிறார். இப்போ மோசே இல்லைன்னா எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வருவதற்கு வேறு யாரையும் பயன்படுத்த முடியுமா? முடியாதா?
முடியுமா முடியாதுங்களா? முடியுமா முடியாதா சொல்லுங்க பாபா. முடியும். ஏன் மோசேயை கூப்பிட்றாரு? மோசேயை ஏன் கூப்பிடுறாரு? மோசேயை ஏன் கூப்பிடுறாரு? பதில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. வெரி குட். அவன் முன் குறிக்கப்பட்டவன். அல்லேலூயா. You do not choose me, I have chosen you, you are appointed அப்படின்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உங்களை தெரிஞ்சிட்டேன். ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுறான்? நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு? எப்படியாவது கழுவுற மீன் மாதிரி நழுவி எப்படியாவது ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பிடியாக பிடிச்சிட்டாரு. மோசே தான் வேணும், மோசே தான் வேணும். அவன் அப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான், அந்த சொல்கிறான், இதை சொல்கிறான். ஆண்டவர் விட்ட பாடு இல்லை. மோசே நீ தான் வேணும், மோசே நீ தான் வேணும், மோசே நீ தான் வேணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம முன்குறிச்சிருக்கார் பாருங்க. ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லைன்னா இங்கே வந்து உட்காந்துருப்போன்றீங்க. அவளை ஈஸியாவா நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்மளை ஆண்டவர் ரட்சித்து கொண்டாந்துங்க உட்கார வச்சிருக்கார். அப்போ மோசே அப்படித்தான், மோசேயும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆண்டவர் விடவே இல்லை. இப்போ 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னாரு. இது உண்மையாகவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்களேன். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு உன்னோட இருப்பேங்கிறத ஏற்றுக்கலாம். நான் உன் வாயோட இருப்பேங்கிறாரு. எதோட இருப்பாரா? நல்ல சிந்திச்சு. நம்ம வாயோட யாராவது இருக்க முடியுமா? கணவனுடைய வாயோட மனைவி இருக்க முடியுமா? இருக்க முடியுதா? இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன ஆகுது? கணவனுக்கு மனைவிக்கு என்ன வருது? வாய். இந்த வாய் ரொம்ப முக்கியம். வாய் சொல்லுங்க. இந்த வாயை வச்சு சொல்லுங்க, வாயில் கை வச்சு. இந்த வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த வாய் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி, கணவன் பேசுகிறத மனைவி ஏற்றுக்க முடியல, மனைவி பேசுகிறத கணவன், பிள்ளைங்க பேசுகிறத பெற்றோர் ஏற்றுக்கொள்ள முடியல, பெற்றோர் பேசுகிறத பிள்ளைங்க. ஏன்னா இந்த வாய் பயங்கரமானது. வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாயை சரிப்படுத்திட்டா எல்லாமே சரிப்படுத்திட முடியும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் டைரக்டாக சொல்கிறார், உன் வாயோட இருப்பேங்கிறார். இந்த வாயை சரி பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம்? வாழ்க்கையே சரி பண்ணிடலாம். வாயால் அழிந்தவர்கள் உண்டு, வாயால் வாழ்ந்தவர்களும் உண்டு. நிறைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பெற்றோர்கள் கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கட்டி கொடுத்து போய் வாழுன்னா அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாதிரி அடுத்த நாளே வந்துடுது வீட்டுக்கு. என்னம்மா இப்படி வந்து நிற்கிறிய? அவர் சரியில்லைப்பா, அவர் சரியில்லைம்மா. அவர் சரியாலாம் இல்லாமல் இல்லை. யார் சரியில்லை? உன் வாய் சரியில்லை. நிறைய குடும்பங்களில் அப்படி தான் நடக்குது. சரி, மனைவியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சகோதரர்களாக நம்ம அப்படி காலரை தூக்கிக்கிறது இல்லை. இங்கேயும் வாய் சரியில்லை. அல்லேலூயா. இங்கேயும் என்ன இல்லை, வாய் சரியில்லாததுனால தான் நிறைய குடும்பம் என்ன ஆயிடுச்சுங்க, 9:15 மாதிரி வாயை திறக்கிறது. இப்படி திறந்துக்கிட்டு ஆண்டு அப்படி கத்துல ஊருக்கே கேட்குற மாதிரி பேசினா குடும்பம் எப்படி நடத்துறது? நினச்சி பாரு. அதனால தான் இங்கே மோசேயை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் வாயோட நான் இருப்பேன். அல்லேலூயா. உன் வாயோட நான் இருப்பேன். என்னைக்காவது நீங்கள் அப்படி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா?
நான் உன்னோட இருப்பேன் இருக்காரு. முடிவு வரையும் தான் நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னுலாம் நம்ம வார்த்தைகள் படிச்சிருக்கோம். ஆனால் மோசேக்கு மாத்திரம் சொல்கிறாரு, நான் உன் வாயோட நான் இருப்பேன். இவன் வாயால் தான் ஓடினான். வாயால் தான் எங்கே போனான்? மீதியான் தேசத்துக்கு ஓடினான் இல்லையா? எங்கே வச்சிருந்தார் ஆண்டவர்? அரண்மனையில் வச்சிருந்தார். வாயால் கெட்டான். என்ன பண்ணான்? போய் எகிப்தியனும் எபிரேயரும் சண்டை போட்டிருக்கும் போது அவங்களுக்கு போய் நீதி செஞ்சான். அடுத்த நாள் 2 எபிரேயர் 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அது சண்டை போட்டப்ப இவன் போய் அங்கே என்ன கேட்குறான்? நாம் சகோதரர்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த எபிரேயரில் ஒருத்தர் சொல்கிறான், நேற்று அந்த எகிப்தியனை கொன்றது போல எங்களையும் கொன்று போக வகை தேடுகிறாயோ? தெரிஞ்சு போச்சு. இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அரண்மனையில் இருந்திருக்கலாம் இல்லையா? நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்ம சரியான இடத்துல தான் கொண்டு வைக்கிறாரு. சரியான குடும்பத்தை தான் கொடுக்கிறாரு. சரியான சபையை தான் கொடுக்கிறாரு. சரியான நபர்களை தான் நம்ம கொடுக்கிறார். சரியான பிள்ளைகளை தான் கொடுக்கிறார். சரியான கணவரை தான் கொடுக்கிறார். ஆனால் இந்த வாய் இருக்கு, இந்த வாய் என்ன பண்ணிருது? இந்த வாயை சரி பண்ணணும். வாயை என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணும். அல்லேலூயா. பழுது பார்க்கணும். வாயை என்ன பண்ணணுமா? ஏன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர்? அங்கே பாருங்க, 10வது வசனம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படிங்கிறான். நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? மோசே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் தெரியுமா தெரியாதுங்களா? பதில் சொல்லுங்க. தெரியும். அப்படிப்பட்டவனைத்தான் ஆண்டவர் தேடுகிறார். அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர். திறமையுள்ளவர்கள் நிறைய பேர் நம்மை விட இந்த உலகத்தில் இருக்காங்க. ஞானிகள் நம்மை விட இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. பலவான்கள் நம்மை விட இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. செல்வந்தர்கள் நம்மை விட இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. அறிவாளிகள் நம்மை விட இந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க. ஆனால் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மைத்தான் ஆண்டவர் அவர் கையில் எடுத்து நம்மோட கூட இருந்து நம்மை உருவாக்கி அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இந்த வாய் ரொம்ப சொல்லுங்கள், இந்த வாய் ரொம்ப முக்கியம். இந்த வாய் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாயை நம்ம சுத்தப்படுத்திட்டோன்னா வாழ்க்கை பரிசுத்தமாயிரும். வாய் சரியா இல்லாததுனால தான் வாழ்க்கையே என்ன ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? இருதயத்தின் நிறைவினால், இருதயத்துக்கு வாய்க்கு என்னங்க கனெக்ஷனு? அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய்க்குள்ள போகிறது ஒன்றும், வாய் வழியா வெளியில் வர்றது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாதான். வாய் வழியாக போண்டா சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது, சட்னி சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, ஓடுறது, ஓடியாடுறது, உட்கார்றது, நடக்கிறது, பறக்கிறது, இது வேணாலும் சாப்பிட்லாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு எது வேணாலும் சாப்பிட்லாம். ஓடும்போதே கூட பிடிச்சி சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணாதான்? தீட்டுப்படுத்தாது. ஆனால் உள்ளேருந்து வருது பாருங்க, இருதயத்திலேருந்து வருதான் புறப்பட்டு, அதுதான் என்ன பண்ணுதான் மனுஷனை. அதனால தான் மோசையை பிடிச்சி முதல்ல வாயை என்ன பண்ணுறாரு? நிறைய நேரங்களை சொல்கிற வாயை கழுவு. அல்லேலூயா. வாயை என்ன பண்ண? கழுவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த வாயை கழுவிட்டா, இந்த வாயை சுத்திகரிச்சிட்டா
நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக மாறிடும். எத்தனை பேர் ஆம் சொல்கிறீங்க? என்ன பாஸ்டர் நமக்காகவே பேசுகிறாருன்றீங்களா? அல்லேலூயா. நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே டவுன் ஆகிட்டீங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ப்ரைஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வாயை தேவன் பரிசுத்தப்படுத்தணும்னு விரும்புகிறார். நிறைய பேருக்கு வாயை பரிசுத்தம் இல்லாதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு பரிசுத்தம் இல்லாமல் அவங்க நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. வாய் பரிசுத்தமாக இருந்தால் கெட்ட வார்த்தை வராது. கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, தீமையான வார்த்தை வராது. வீணான வார்த்தை வராது. வம்பிழுக்கிற வார்த்தை, சண்டை வராது. பிரச்சனை வராது. அல்லேலூயா. அப்போ இந்த வாய் பரிசுத்தமாக இருக்கணும். வாயை பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். அது சொல்கிறார் பாருங்க ஃபாதர். இந்த உதடு என்ன பண்ணணுமா? இந்த வாயில் என்னென்ன செட்டப் வச்சுருக்கார் பாருங்க. இந்த வாயை மூடுறதுக்கு என்ன வச்சுருக்காரு? இந்த வாய்க்கு என்ன முக்கியம்? உதடு. உதடு இல்லாமல் வாய் இருந்தால் அப்படி இருக்கும். நினச்சி பாருங்க. இப்போ வாய், உதடு, அந்த மூடி, அதுக்குள்ளே நாக்க வச்சுருக்காரு. சிரிக்கலாம். அதெல்லாம் நீ ஆண்டவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த நாக்குக்கு ஒரு என்ன போட்டிருக்காரு? அந்த நாக்கை என்ன பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர்? கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காரு. இல்லைன்னா என்ன பண்ணோம்? பொழுதனைக்கு நாக்கு என்ன பண்ணோம்? வெளியில். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நான் அப்படியே உட்காந்து படிக்கும் போதே தியானிச்சுட்டு இருப்பேன். இதெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிப்பில் அவ்வளவு என்ன பண்ணியிருக்காரு? அவ்வளோ காரியங்களை வச்சுருக்காரு. இப்போ இது ஒவ்வொன்றுமே முக்கியம். ஒவ்வொன்றுமே. அப்போ உதடு ஆண்டவரை துதிக்கணும். என் நாவு கம்பீரித்து பாடும். அல்லேலூயா. என் நாவு கர்த்தரை மேன்மை பாராட்டும். இதெல்லாம் அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதிக்கிறதுக்காக தான் இவ்வளவு செட்டப்பும் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன செய்கிறோம் நினச்சி பாருங்க. இந்த வாய் துதிக்குதா காலையில்? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? நான் கை தூக்க சொல்லலை. காலையில் எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவரை புகழ்ந்து பாடியிருக்கு இந்த வாய் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவரை நம்ம துதித்தோம் அப்படின்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா இந்த வாய் என்னவா மாறிடும்? பரிசுத்தமாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாயால் கெட்டவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை யார் செஞ்சது தெரியுங்களா? யார் செஞ்சது சொல்லுங்க. யார் செஞ்சது? யார் செஞ்சது? அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ஏவாள் இருக்கா பாருங்க. ஏவாள் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே போய் சர்ப்பத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பேசுறதுக்கு ஆளே இல்லை. யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க? சர்ப்பத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சர்ப்பம் போட்டு வாங்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி என்ன பண்ணுது? சர்ப்பம் ஏவாளை பேச வைக்குது. இந்த வாய் ரொம்ப முக்கியம். இந்த வாய் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன். இந்த தம்முடைய வார்த்தையினாலே, ஏன்னா பிசாசு ஆண்டவர் கேட்கும்போது அவன் தப்பிச்சுக்குவான். பலியை யார் மேலே போட்டுருவான்? நம்ம மேலே போட்டுருவான். ஆகையினால ரொம்ப டெக்னிக்காங்க அவன் ஹேண்டில் பண்ணுறான் பாருங்க. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்கன்னா, அந்த ஸ்திரீயை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பேச்சு ஆரம்பிக்குது, டாக் ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன சொல்றா? நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு. மாட்டிக்கிட்டாளா? இதை கேட்டாரா?
இதை போய் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஏவாளை உண்டாக்குனாரா? என்ன பண்ணியிருக்கணும்? சர்ப்பம் பேசுதுன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணியிருக்கணும்? டக்குன்னு எஸ்கேப் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம எஸ்கேப் ஆகிறது பூரா ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் எஸ்கேப் ஆகிறோம். ஆண்டோடைய ஊழியத்தை செய்யாமல் எஸ்கேப் ஆகிறோம். ஆனால் இங்கே ஏவாள் சர்ப்பத்தோட நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்கே ஒரு பெரிய டிஸ்கஸ் நடந்துட்டு இருக்கு. உடனே அந்த சர்ப்பம் சொல்லுது, வாசிங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும். வாயால கேட்டாங்களா? இந்த சர்ப்பத்திட்ட போய் தேவன் பேச சொல்லல. சர்ப்பத்திட்ட போய் பேச சொல்லலை. இந்த சர்ப்பத்திட்ட போய் பேசினோடனே இந்த வாயை கொடுத்து என்ன பண்ணிட்டா? மாட்டிட்டாங்களா? நிறைய நேரங்களில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்ம வாயின் வார்த்தையை கொண்டு நம்ம பாவத்தில் விழ வைப்பான். அவன் ரொம்ப ஜென்டிலாக இருப்பான். புரியுதா உங்களுக்கு? சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கேட்டாரா? அடுத்த வசனத்தில், அடுத்த அந்த அதிகாரத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடி இதுபடியால் அப்பொழுது தேவனாகிய நீ இப்படி செய்தது என ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். நான் புசித்தேன். அல்லேலூயா. சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, நான் புசித்தேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அதே சாத்தான், அதே பிசாசு இங்கே இயேசுவின் இடத்தில் வருகிறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் வார்த்தையை பிடிக்கிறான் பாருங்க. இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். யார் வாயை வாங்குறான்? யாரை பேச வைக்கிறான்? நல்லா சிந்திச்சு பாருங்க. பிசாசு நேரடியா பிசாசு கிட்ட இயேசு போனாரா? இயேசு பிசாசு கிட்ட வந்து, பிசாசு வந்துச்சா இயேசு கிட்ட? இயேசுவிடம் பிசாசே வர்றான், சோதனைக்காரன். அல்லேலூயா. நேராக இயேசு கிறிஸ்துட்ட வரான். இயேசுகிட்ட வந்து அவர் 40 நாள் பசியா இருக்காரு. அந்த பசியா இருக்கிற இயேசுவிடம் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அங்க அதை மென்ஷன் பண்ற பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். செய்யும்னு சொல்லல, சொல்லும்ன்றோம். சொல்லுன்னா என்ன அர்த்தம்? அவர் வாயினாலே அவரை பாவம் செய்ய வைக்கிறான். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாயை பாவம் செய்ய அவன் தூண்டுகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், அவர் தேவனுடைய குமாரனே ஆனால்னா என்ன வரும் அந்த இடத்துல? வேற ஒருத்தர் இருந்தால் என்ன, நீ வந்து சிஎம் ஸ்டாலின் முதலமைச்சருடைய மகனாக இருந்தா நீ என்ன செஞ்சு பாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கெத்து காமிப்பாங்க இல்லையா? நீ கலெக்டர் மகனாக இருந்தா நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நான் கலெக்டர் மகன் தான், இதை செய்கிறேன் பாருங்க அப்படின்னு செய்வான் இல்லையா? அங்கே ஒரு கோபத்தையும் தூண்டி விடுகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னா உன்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிறத என்ன பார்க்குறேன், செஞ்சு பாரு, செய்யு. அவர் தேவனுடைய குமாரன் தான். அவர் தேவனுடைய குமாரன் என்பது நிச்சயம் உண்மைதான். ஆனால் இதை போய் யாருக்கிட்ட செஞ்சு காமிக்கணும்னு அவசியம் இல்லை.
பிசாசு சொல்றதை கேட்டுட்டு செய்யணுங்கிற அவசியம் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றதை செய்கிறோமோ இல்லையோ, பிசாசு செய்கிறத 100க்கு 100 செஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிசாசு சொல்றத அப்படியே நிறைய பேர் செய்கிறாங்க இன்னைக்கு. யார் சொல்றதை செய்யணும்? யார் சொல்ற வார்த்தையை கேட்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இங்க உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவனுக்கு அப்பையா. நீ என்னை பரிசோதிக்கிற? சாத்தானுக்கு நெத்தி அடியா கொடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு வார்த்தைகள் யாரிடம் வந்து வருகிறது, நாம் யாருக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யோசித்து பார்க்கணும், யோசித்து பேசணும். நம்முடைய வாயின் வார்த்தையினால் நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளினால் நீ பிடிபட்டாய் அப்படின்னு நம்மளை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து எங்கே நிறுத்திடுவான்? பிசாசு நிறுத்திடுவான். நான்லாம் செய்யவே இல்லை ஆண்டவரே, அவர் தான் சொன்னார். அந்த நேரத்தில் இல்லை ஆண்டவரே நான்லாம் சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல அழகாக அவன் செஞ்சு காமிப்பான், இவர் தான் சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இப்போ ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அல்லேலூயா. தூதர்களுக்கு முன்பதாக நீ என்ன செய்ய? ரொம்ப கவனமாயிரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் துணிகரமா உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் நீ பூமியில் இருக்கிறாய், நீ பூமியில் ஆதலால் ஆகையால் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. பிரசங்கில நினைக்கிற பொருத்தனை நீ செஞ்சின்னா அதை நீ செலுத்த தாமதிக்காத. நீ சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறத விட நீ சொல்லாமல் இருக்கிறது, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியமாய் இருக்கிற தேவன் இல்ல. நீ நேர்ந்து கொண்டதை செய், நேர்ந்து கொண்டதை செய்ய, நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிறோம். நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அல்லேலூயா. வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்களில் உற்சாகத்திலையும் ஆர்வத்திலையும் ஆசையிலையும் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எப்போ சொன்னோம், எதை சொன்னோம், அதை எப்படி செய்யணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும். இந்த வாய் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வாயை குறித்து நிறைய காரியங்கள் சொல்றேன். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். அல்லேலூயா. இந்த வசனமெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாய் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் வாயையும் தன் நாவையும் அல்லேலூயா காத்துக்கணும். அப்படி நம்ம காத்துக்கொண்டோம் அப்படின்னா தன்னுடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி அவன் காத்துக்கொள்கிறான். 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் வேகமா வாசிங்க. ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை என்ன பண்ணுமா? கக்குமா. அல்லேலூயா. மூடரின் வாய் புத்தியினத்தை என்ன பண்ணும்? புத்தியினத்தை கக்கும். அவன் வாயில் என்னதான் இருக்கும்? மூடருடைய வாயில புத்தியினம். ஆனா ஞானிகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும்.
நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். தன் வாயை காக்கிறவன் தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். நல்லா கவனிங்க, தன் வாயை காக்கிறவன். இந்த வாய் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லேலூயா. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ. சில வாய் மூடவே மூடாது. அல்லேலூயா. சில வாய் என்ன பண்ண முடியாது? மூடவே முடியாது. ஒரே ஒரு நாள் தான் மூடும். எப்ப? ஆமாம், அப்பயும் மூடாம திறந்து துணியை வச்சு இறுக்கி. ஆமாம், அல்லேலூயா. சில வாய் மூடவே மூடாது. உதடுகளை காக்கிறவன் அல்லேலூயா பிராணனை காக்கிறான். அல்லேலூயா. வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் போய் விழுந்துடக்கூடாது. அவங்க வாயை திறந்து ரொம்ப இதாக பேசுவாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூரும். துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும். செம்மையானுடைய ஆசீர்வாதத்தினால் நிலை பெற்றோம். ஆமா. அடுத்தது, துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். ஒரு துன்மார்க்க இருந்தா போதும், கட்டுனதெல்லாம் இடிஞ்சிடும். அல்லேலூயா. 100 நீதிமான்கள் இருக்கிறத விட ஒரே ஒரு துன்மார்க்கன் இருந்தா போதும், கட்டுனது பூரா என்ன பண்ணிடுவான்? இடிச்சு தள்ளிடுவான். அல்லேலூயா. 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் காலாட்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கடந்து போனாங்க. வேவு பார்க்கறதுக்கு எத்தனை பேர் அனுப்புனாரு? வேவு பார்க்க எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 கோத்திரத்தில் தெரிந்தெடுத்து 40 பேர் அனுப்புனார். 40 பேர்ல 2 பேர் தான் வந்து நல்ல செய்தி சொன்னான். மீதியெல்லாம் என்ன சொன்னானுங்க? துர்ச்செய்தியை பரப்புனாங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்து யோர்தானை கடந்து, செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து, பல ராஜாக்களை அழித்து இப்படிலாம் கடந்து வந்து கானான் தேசத்துக்கு சமீபமாக வந்துட்டாங்க. சமீபமாக வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். அந்த பிரவேசிக்கிற நேரத்தில் மோசே பார்த்து சொல்கிறார், இந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை அனுப்புகிறாரு. அவங்க போய் தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வராங்க. சுற்றி பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்க? ஐயோ, அந்த தேசம் என்ன தேசம்? நல்ல தேசம்தான், ஆனால் அதில் இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள். அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், எங்க பார்வைக்கு நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். அட வீணா போனவங்கள, எங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல தான் இருந்தோம். அந்த தேசங்கள் அரணிப்பானவைகள். அந்த தேசத்துக்கு போனா ஒருத்தம் கூட உயிர் தப்ப முடியாது. இதை பார்க்கறதுக்கு அனுப்புனார். இவ்வளோ நாள் வந்து நடந்து வந்து அத்தனை ராஜாக்களை வீழ்த்தி, செங்கடலை கடந்து, யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து, இவ்வளோ தூரம் கடந்து வந்து கடைசியில் இந்த வார்த்தையினாலேயா வந்தோம்? வாய் பார்த்தீங்களா? துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். உடனே காலேபும் யோசுவாவும் அவர்களை கையமர்த்தி, நாம போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், நாம கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால்
அந்த தேசத்தை நாம் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இது என்ன வாயி? இவங்க 2 பேர் பேச்சு அங்க என்ன பண்ணல, எடுபடல. அங்க எல்லாரும் பின்வாங்கி போயிட்டாங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம விசுவாசத்தின் பாதையில கடந்து வந்திருப்போம், பல உபத்திரவங்களின் பாதையில கடந்து வந்திருப்போம், பல போராட்டத்தின் பாதையில கடந்து வந்திருப்போம். கண்ணீரின் பாதை, அழுகையின் பாதை, துயரத்தின் பாதை, இடுக்கத்தின் பாதை, விசுவாசத்தில் கடந்து வந்து ஆண்டவரோடு கூட நல்ல நெருங்கி உறவாடுகிற நேரத்தில் ஏதாவது ஒரு துன்மார்க்கன் எழும்பி அந்த அத்தனை விசுவாசத்தின் அரண்களையும் தன்னுடைய வாயினால் இடிச்சு போட்டுருவான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதத்தில் படிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலோட வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் என்ன பண்ணுவான்? வாய்க்கும். அல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. அந்த சபைக்கா போறீங்க, அவரா அவங்களுக்கு பாஸ்டர், இவரா அவங்களுக்கு பிரதரு, இந்த இடத்துக்கா போறீங்க, இப்படியா செய்ய சொன்னாங்க அப்படின்னு கேட்டாலே என்னாச்சு? அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்த பாதையை ஒரே நேரத்தில் வெண்ணெய் உருகி பானையில் வரும்போது போட்டு உடைச்ச கதையாயிடும். உங்களோட வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதை. சில பேருடைய வாய் குடும்பத்தை சீரழிச்சிருச்சு, சில பேருடைய வாய் பட்டணத்தை இடிச்சு போட்டுச்சு, சில பேருடைய வாய் மதில் இடிந்து விழுந்துருச்சு, சில பேருடைய வாயினால் ஆசீர்வாதம் கையை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த வாய் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் எப்படி இருக்கான்? ஜீவ ஊற்று. நம்ம வாயெல்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம வாய் எப்படி இருக்கணும்? நல்ல வாயில், உங்கள் வாயில் கை வச்சு சொல்லுங்க, இது ஜீவ ஊற்று. அல்லேலூயா. இது என்ன ஊற்று? ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றுல என்ன வார்த்தை வரணும்? இன்னமும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருஷம் சபையில் இருக்கிற விசுவாசிகள் வழக்கமாக இந்த கிராமத்தில் பேசுகிற கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து போகலை. சாதாரணமாக வந்துடுது, அப்படியே சுலபமாக வந்துடுது. பைபிள் வசனம் கூட வராது, ஆனால் கெட்ட வார்த்தை அவ்வளோ சுலபமாக வந்துடுது. இந்த மனைவியை கணவனை இழந்தவர்களை சொல்லுகிற வார்த்தை, தவறா சில பெண்கள் போகும்போது அவங்கள சொல்லுகிற வார்த்தை, இதெல்லாம் அப்படியே சுலபமாக நம்ம சொல்கிறோம் கெட்ட வார்த்தை. இந்த வாய் ரொம்ப முக்கியம். உங்கள் வாயை பரிசுத்தப்படுத்தணும், உங்கள் வாயை பரிசுத்தப்படுத்தணும். என்னுடைய வாயை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா எதில் ரட்சிக்கப்பட்டோம்? வாய் ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்முடைய உதடு ரட்சிக்கப்பட்டிருக்கா? நம்முடைய நாவு சுத்திகரிக்கப்பட்டிருக்கா? சிந்திச்சு பாருங்க. கிராமத்தில் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாது, வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, சபை தெரியாது, ஆண்டவர் தெரியாது, ஜீவ வார்த்தை தெரியாது. நம்முடைய வாயிலிருந்து ஜீவ வார்த்தை தான் வரணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பொய் பேசுகிறவனையும் சூதுள்ள மனுஷனையும் நீர் அழிப்பீர். இந்த வாயில் எப்படிங்க பொய் வருது? சுலபமா பொய் சொல்லிடுறோம்.
எல்லாரையும் சேர்த்து தான் சொல். பொய் என்ன பண்ணக்கூடாதுங்க. இந்த வாய் என்ன வாய்? ஜீவ ஊற்று. திரும்ப சொல்லுங்க, ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று. இந்த வாய் பரிசுத்தமா இருந்தா இந்த வாய் மூலமா அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து வலிக்கும். இந்த வாய் சுத்தமா இல்லாததுனால அந்த ஜீவ ஊற்று என்னவாயிடுச்சு? வறண்ட நிலைக்கு போயிடுச்சு, பாலைவனம் ஆயிடுச்சு. இந்த வாயை அடக்கணும். இந்த வாயினால நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஆசீர்வாதம் பூரா போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த வாயில தொட்டதுக்கும் போய் கரெக்டா பொருத்தமா போய் சொல்ல நம்ம விசுவாசிகள் அறிஞ்சிருக்காங்க. பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது, ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நஷ்டம் வந்தாலும், தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். அல்லேலூயா. பொய் சொல்லவே கூடாதுங்க, பொய் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நம்ம வாயை காக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. யாரு? மதியற்ற ஸ்திரீ. மதினா என்னதுங்க? உங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா இல்லை, மதியழகன், மதியழகி. அல்லேலூயா. ரெண்டுமே இல்லை, மதியம் இல்லை, அழகும் இல்லை, ஆனால் பேரு. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மதியற்ற ஸ்திரீ எப்படி இருக்கலாம்? வாயாடியும் அடங்காதவளுமானவள். எப்படி வச்சு குடும்பம் நடத்துறது? அல்லேலூயா. செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட் சைடு, மதியற்ற ஸ்திரீ இல்லை, மதியற்ற புருஷர்கள் எப்படி இருக்காங்க? அல்லேலூயா. வாயாடியும் அடங்காதும். அவள் வீடு, அவள் கால் எங்க நிக்காதான்? வீட்டிலே தரிக்கிறது. ஒரு இடத்துல நிக்கிதான் பாருங்க. சில நேரம் வீதியில் இருப்பாள், சில நேரம் வெளியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். அவளை குறித்து எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. வாயாடி. நம்ம வாயாடியா இருக்கக்கூடாது. வாயாடின்னு ஒரு ஆள் பேர் வாங்கினார். யாரு? பைபிளில். அல்லேலூயா. வாயாடி, வாயாடி அப்படின்னு இப்போ எல்லாரும் சொன்னாங்க. யாரை சொன்னாங்க? அல்லேலூயா. யாரை சொன்னாங்க தெரியுமா? நம்ம எவ்வளோ பைபிள் படிக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கே நாளைக்கே பரிச்சை வச்சா 100க்கு 100 மார்க்கு எல்லாருமே எடுத்துருவோம். அல்லேலூயா. நல்ல பைபிள் படிக்கணும். அல்லேலூயா. பவுலை சொன்னாங்க. பவுலை பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் வாயாடி, கண்டது கடைது பேசுகிறான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 16, 18, 17 இருக்கு. இந்த வாயாடி அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இந்த வாயாடின்னு பேர் வாங்கினா? போய் வாயடிச்சிட்டு இருந்தானா? ஆண்டுடைய வார்த்தையை சொன்னதுனால அப்படி பேர் வாங்கினான். இருக்கா? இந்த கடைசி பகுதியில் இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் பிரைஸ் தான் நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்க. பிரைஸ். அல்லேலூயா. பிரைஸ். அல்லேலூயா. இருக்கு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்குமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். இப்படி பேர் வாங்கின பிரச்சனை இல்லை. பவுல் என்ன செஞ்சாராம்? இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும். நம்மளாம் என்னத்துக்கால வாயாடின்னு பேர் வாங்கியிருக்கோம்? வயசு 4 ஆவலை அடிக்கிற வாயை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாய். அல்லேலூயா. 4 வயசு கூட வரல, 5 வயசு கூட வரல, வாயை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்படி இருக்கு வாய் இல்லையா? அப்போ அந்த வாயாடி இல்லை. இங்கே பவுலை குறித்து ஜனங்கள் சொல்கிறாங்க, வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக பேர் வாங்கின தப்பு இல்லை. அல்லேலூயா. மதியற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. என் வாய் சத்தியத்தை விளம்பும். வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இல்லை. என் வாய் சத்தியத்தை விளம்பும். நம்ம வாய் சத்தியத்தை விளம்பி இருக்கா? அல்லேலூயா. நம்ம வாய் சத்தியத்தை என்ன பண்ணணுமா? விளம்புறதுன்னா என்னது? விளம்புறதுன்னா பேசுறது. அல்லேலூயா. பிரீச்சிங். அல்லேலூயா. அந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டான் பிரீச்சின்னு சொல்லுவாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் போய் தெருவில் மெகா ஃபோனு அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்படி மாட்டிக்கிட்டு சோழனை பை ஒன்றை மாட்டிக்கிட்டு 4 மணிக்கு 5 மணிக்கு போய் தெருவில் போய் நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார், வா இயேசுவண்டை வா அப்படின்னு போய் நின்று பாடியிருக்கிறோம். அல்லேலூயா. போய் 4 மணிக்கு 5 மணிக்கு தெருக்களில் நின்று இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறார், மனம் திரும்பு மகனே, பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு போய் சொல்லியிருக்கோம். அல்லேலூயா. நம்ம விளம்பணும் சத்தியத்தை. நம்முடைய வாய் என்ன பண்ணணுங்க? வாலிப தம்பிமார்களாக என்ன பண்ணணும்? அப்படிலாம் நீங்கள் குழுவாக போய் என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் கூட நான் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு ஊழியம் எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்துட்ருக்க. ஊழியம் செய்யணும் நீங்கள். அல்லேலூயா. என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு என்னது? அருவருப்பானது. ஆகாமியம் என்னதுங்க? ஆகாமியம் என்னது? ஆகாமியம் என்னது? அருவருப்பு. ஆடம்பரம். இந்த உலகத்தின் வார்த்தைகள். அல்லேலூயா. உலகத்தினுடைய சிநேகிதம். இதெல்லாம் என்னது? 4 பேர் பொம்பளை பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க சேர்ந்துச்சா என்ன இருக்கும்? அங்கே தான் ஆகாமியம். நம்ம பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அடிக்கிற அரட்டை பார்த்தீங்கன்னா அட்டேங்க அப்பா. யாராவது ஒரு பையன் குறுக்க வந்துடக்கூடாது. அவன் செத்து சுண்ணாம்பு ஆயிரணும். அல்லேலூயா. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க தலையை கீழே போட்டுட்டு போகுது. இன்றைக்கி பசங்க தான் கீழே போட்டு போகிறாங்க. முக்காடு தான் இல்லை, சால் இருந்தால் போட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாய் நீதியை விளம்பும். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். புரட்டு வாயின்னா என்னங்க அது? மாற்றி பேசுறது. அல்லேலூயா. ஒரு ஸ்டேபிளே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஒரு நிலைத்தன்மை கிடையாது. அல்லேலூயா. புரட்டு வாய். நீதிமான்களாகிய நம்ம அப்படிப்பட்ட வாய் உடையவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம வாய் சத்தியத்தை தான் பேசணும், நீதியை பேசணும், உண்மையை பேசணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் நம்மை குறித்து ஒரு உண்மையுள்ள சாட்சி சொல்லப்படணும். அல்லேலூயா. உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்திப்பாவை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. தேமேத்திரியை குறித்து நான் உன் சாட்சியை கேட்டபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். காயுவுக்கு சொல்லும்போது காயுவை குறித்து நான் கேள்விப்பட்ட போது நான் உன்னுடைய சாட்சியை குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எங்கே இருந்தாலும் நம்ம குறித்ததான சாட்சி உண்மையான சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க.
நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பித்துக் கொள்ள ஒன்று செய். அல்லேலூயா. நீ தப்பித்துக்கிற ஒன்று செய். இப்ப வாயால மாட்டிக்கிட்ட, உன் வாயின் வார்த்தைகளினால் சிக்குண்டாய், பிடிக்கப்பட்டுட்ட. என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில நீ அகப்பட்டு கொண்டபடியினால் நீ உன்னை தப்பிவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி வருந்தி கேட்டுக்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல போய் வருந்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தையினால நான் பாவம் செஞ்சிட்டப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாயை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. வாயின் தாறுமாறுகள். வாயில என்ன வரக்கூடாது? தாறுமாறான பேச்சு வரக்கூடாது. அல்லேலூயா. தாறுமாறா பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், ஆமா, அவரெல்லாம் சபைக்கு போறாராம், நீங்க தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சில பேரை குறித்து என்ன சொல்லுவாங்க? நல்ல சாட்சி இருக்காது பாருங்களேன். அல்லேலூயா. நம்மை குறித்து ஒருவரும் அப்படி சொல்லிவிடக்கூடாது. நம்ம தாறுமாறா நடக்கக்கூடாது. நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படின்னு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சோம்பேறியே 5:9. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் நீ கொடுத்து விடுவாய். அல்லேலூயா. கொடூரருக்கு என்ன பண்ணிடுவ? நீ கொடுத்துருவப்பா. அதனால நீ என்ன பண்ணாத, நீ அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதம் உனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ என்ன செய்யாத, சாய்ந்து போகாதே. அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 32:9. வாயினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்ப புத்தி இல்லாத குதிரையும் கோவேறு கழுதையும் ஒண்ணு. அல்லேலூயா. அத வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாதான் என்ன பண்ணும்? கோவேறு கழுதையும் குதிரையும் என்ன பண்ணணும்? வாயில் என்ன பண்ணணுமா? கடிவாளம் போட்டாதான் நேராக போகும். இன்னைக்கு நம்ம வாய்க்கு என்ன பண்ணணும்? நம்ம வாய்க்கு என்ன போடணும்? கடிவாளம்னா என்னதுங்க? கடிவாளம்னா என்னது? இப்போ குதிரைக்கு கடிவாளங்கிறது என்னது? கண்ணை மறைச்சு காதை மறைச்சு என்ன பண்ணுறான்? ஒரு இது மறைச்சி கட்டி சைடை மறைக்கிறது. இன்னைக்கு நம்ம மறைக்கணும்னா நமக்கு ஒரு கடிவாளம்னா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. இல்லையா? இது நமக்குள்ள இருந்தாதான் இந்த சைடு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இல்லைன்னா சைடு பூரா தெரியும் எல்லாமே. அல்லேலூயா. எல்லாமே தெரியும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. கையில் எல்லாமே மொபைல் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம், எல்லாமே பார்க்குறீங்க, எல்லாமே பார்க்குறோம், செய்கிறோம். நல்லா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு கம்ப்யூட்ரு அந்த அளவுக்கு வளரல. அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டரில் போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே படம் பார்க்குற சூழ்நிலை. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா செவுரு பூரா என்ன ஒட்டியிருப்பான்? செவுரு பூரா வால் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டை பார்த்தாலே
அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இழுத்து உள்ளர தள்ளிடும். அந்த அளவுக்கு வால் போஸ்ட்டு ஒட்டப்பட்டிருக்கும். நான் கல்லூரிக்கெல்லாம் போகும்போது அப்படியே அந்த போஸ்ட்டை கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு அப்படியே நேராக நடந்து போன நாட்கள் உண்டு. அது பார்த்தா பாவம் அப்படின்னு என் உள்ளத்தில் ஆவியானவர் அப்போவே என்ன பண்ணுவார், அபிஷேகித்து நடத்துவார். இன்றைக்கி அப்படி இருக்கா? ஏன் அப்படி யாராவது அப்படி சொன்னாங்களா? வார்த்தை, நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இதுதான் கடிவாளம். நம்முடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது அதுதான் நமக்கு என்னதுங்க, கடிவாளம். அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது வேறு ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர்களை சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இதில் எல்லாம் விடுதலை இந்த சத்தியம் உள்ள இருக்கிறதுனால தான் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. நம்முடைய வாய் தாறுமாறிலிருந்து விடுதலை கிடைக்குது. பொய் பேசுறதுலேருந்து விடுதலை கிடைக்குது. இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தையில் எனக்கும் ஞாபகப்படுத்தி பார்க்குறேன், இதுவரைக்கும் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட நானும் எங்களுடைய சகோதரர்களும் நாங்கள் பேசினதில்லை. அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. எந்த கெட்ட பசங்களோடு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. ஏதாவது பண்டிகை காலம்னா வீட்டில் தான் உட்காந்துருக்கணும், அவ்வளோ கட்டுப்பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி பிள்ளைங்களை வளர்க்குறோமா? நம்ம வாய் கட்டப்படணும், நம்முடைய வாய் கட்டப்படணும். 5ஆம் அதிகாரம் சங்கீதம் 5:9 வாசிங்க. நான் முடிச்சிடறேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவருடைய உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட, அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள், நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, வாயை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவங்க வாயில் என்ன இல்லையா? உண்மை இல்லை. உலகத்தான் அப்படி இருக்கலாம், நம்ம அப்படி இருக்கலாமா? நம்ம வாயில் என்ன இருக்கணுங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம வாய் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் அநேகத்தின் பேரில் தேவன் உன்னை அதிகாரியாக வைப்பார். கொஞ்சத்தில் உண்மை இருக்கணும். நம்ம வேலையில் உண்மை இருக்கணும். எஜமான் பார்க்கல, ஒரு வேலையில் நம்ம அமர்த்தப்பட்டிருக்கோம். எஜமான் இருக்கும்போது ஒரு மாதிரியும், எஜமானன் இல்லாத போது ஒரு மாதிரியும் நம்ம அங்கே பாசாங்கு செய்யக்கூடாது. ஒரு இடத்துல வேலைக்கு நியமிக்கப்பட்டால் 8 மணி நேரம் வேலைனா அந்த 8 மணி நேரம் வேலையை கவனமாக செய்யும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும். கலப்படம் கூடாது. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் பூமியை சுற்றிலும் 7 கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம பக்கத்தில் யார் இல்லை என்றாலும் பரிசுத்த ஆவியானவர் 7 கண்களை உடையவர் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நம்ம போற இடத்துல உண்மை இருக்கணும். அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாம கணவன் செய்வதோ, கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்வதோ, பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் செய்வதோ, பெற்றோர்கள் தெரியாமல் பிள்ளைகள் பாவம் செய்வதோ, ஒருவேளை தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். தேவன் பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். கண்காணிப்பு கேமரா கூட சில நேரம் ரிப்பேர் ஆயிரும். அந்த கேமரா ஒரு நாள் ரிப்பேர் ஆகாது. அது அப்படியே படையெடுத்து எல்லாவற்றையும் அது ரெக்கார்டு வச்சிருக்கு. மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. பணத்தை பதைச்சிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு யாராவது திறந்து பார்த்து உட்காந்துட்டு அது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட முடியுமா? ஐயா, எப்படி இருக்கும்? இன்னைக்கு உண்மையில்லாதவருடைய தொண்டையும் அப்படிதான் இருக்கு. உண்மையில்லாதவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு.
பொய் பேசுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. துன்மார்க்குடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அதனால தான் ஏசாயா சொல்றார். இதோட நான் முடிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6. Praise the Lord. Praise the Lord. 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன்ப்பா. நான் தான் அசுத்தன்னா என்னை சுத்தியில இருக்கிறவனே அப்படிதான் இருக்கான், அசுத்தமா தான் இருக்கிறான். ஆனா என்னுடைய கண்கள் யாரை பார்க்குது? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு ஏசாயா அங்க கதறுகிறார். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய உதடு, நம்முடைய வாயு பரிசுத்தமாகணும்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யணும். நம்ம பாவ உணர்வடையணும். அல்லேலூயா. உங்க மேல பலி சுமத்தல, நான் என்னையும் சேர்த்து தான் இந்த பிரசங்கம். அல்லேலூயா. யாரையும் பயமுறுத்தல, பலி சுமத்தல. பழுது பார்த்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். பழுதை நீக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். யாரோ ஒருவருக்காக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பழுதுகளை நீக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வாயு பரிசுத்தமாகணும்னா அங்க நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல அவன் அறிக்கை செய்கிறான். அறிக்கை செஞ்ச உடனே சேராபீன்னா ஒரு தூதன். அந்த தூதன் ஒருத்தன் ஒரு கொரட்டை எடுத்துட்டு வரான். அந்த கொரட்டுல என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு. நெருப்பு எதை குறிக்குது? நெருப்பு எதை குறிக்குது? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா. அந்த அக்கினி பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? அவரை நீங்க உள்ள அனுமதிச்சீங்கன்னா அவர் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மை சுத்திகரிப்பார். இந்த வாயு சுத்தமாயிடும். அல்லேலூயா. அவர் என் உதடுகளின் வாயை தொட்டு இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்றார். அல்லேலூயா. 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 இப்ப வாயை தொட்ட உடனே அங்க ஒரு சத்தம் கேட்குது. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இதுவரைக்கும் கேட்கல. ஏன் கேட்கல? அக்கிரமம் தான் உள்ளர இருக்கு, அநியாயம் உள்ளர இருக்கு, பாவம் உள்ளர இருக்கு, புரட்டு உள்ளர இருக்கு, தாறுமாறு உள்ளர இருக்கு. இவளையும் உள்ள வச்சுக்கிட்டு எங்க கர்த்தர் சத்தம் கேட்கும்? இப்ப உதடு வாயு சுத்தமான உடனே கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் நீங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கணையா? கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், பெண்மான்களை ஈனும், கண்மலையை பிளக்கும். அந்த கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நீங்க கேட்கணும். கர்த்தருடைய சத்தம் கேட்டாதான் உங்க வாழ்க்கை மாறும். இந்த வாயு மாறணும்னா வாழ்க்கை மாறணும்னா வாயு மாறணும். அல்லேலூயா.
இந்த வாயை மோசே ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சான், அவருடைய வாழ்க்கையே மாத்திட்டாரையா. மிகப்பெரிய தலைவனாக அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த வாயை ஏசாயா ஆண்டவர்கிட்ட கொடுத்தாரு. அங்க பாருங்க, உடனே அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன், என்னை அனுப்பும் என்று. அக்கிரமம் இருக்க வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பாவம் இருக்கிற வரைக்கும் நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு போறேன். உடைய பாரத்தை நான் அறிந்தவன் ஆண்டவரே, உடைய வேதனைகளை நான் அறிந்தவன் ஆண்டவரே, உடைய தாகத்தை நான் அறிந்தவன் ஆண்டவரே, என்னை அனுப்புங்கப்பா. எல்லாரும் எழுந்திருக்க. தேவனே பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீங்கிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். எலியாவின் தேவனே அவர் இறங்கிட நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிட நேரமே. வழிமாறி சீற்றத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார். வழிமாறி சீற்றத்தில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார். நான் கடலில் மலை நோக்கி குதித்தாலும், நான் கடலில் மலை நோக்கி குதித்தாலும் நீனை கொண்டு நீக்கும் என் தெய்வம், நீனை கொண்டு நீக்கும். எல்லாரும் அபிஷேகத்துல ஜீவன் நதி நமக்கு உண்டு. காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பு, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பு. அழைத்தவர் கரம் நடக்கும், நம்மை அழைத்தவர் கரம் நடக்கும். ஆவியே ஆவியே
ஆண்டவரே என் வாயை தொடுங்க ஆண்டவரே, என் வாய் ஆண்டவரே அக்கினியினால தொடுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என்னை அபிஷேகியும் அக்கினியால் என்னை நிரப்பும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எங்கள் பரலோகத்தின் தெய்வனே, அருமையானது நல்ல இந்த காலை வேலைக்காக மதிய நேரத்துக்காக நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையோடு உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்க, தியானிக்க, ஆராய்ந்து பார்க்க தேவனே நீங்கள் உதவி செஞ்சீங்கப்பா. ஆமாப்பா, உங்களுடைய அக்கிரமம் நீங்க எங்களை கழுவியர், எங்கள் பாவங்கள் நீங்க எங்களை சுத்திகரி. ஆண்டவரே, இந்த வாய் ரொம்ப முக்கியமானது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாய் ஆண்டவரே அப்பா சத்தியத்தை விளம்பரம், பரிசுத்தத்தை குறித்து பேசணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஜீவ ஊற்று ஆண்டவரே இந்த வாயிலிருந்து புறப்படணும். வாயின் தாறுமாறுகளை எங்களை விட்டு அகற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாயில் பொய் பேசக்கூடாது, துன்மார்க்கமான பேச்சு பேசக்கூடாது, அருவருப்பான பேச்சுகளை இந்த வாய் பேசக்கூடாது ஆண்டவரே. அருவருப்பான காரியங்களை ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரை விளம்பக்கூடாது ஆண்டவரே. வாயை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சண்டை போடக்கூடாது, வம்பான காரியங்களை பேசக்கூடாது, தீமையான காரியங்களை பேசக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. வாயை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. இந்த வாயை சுத்திகரிங்க, அக்கினியினால் சுத்திகரி. உடைய வார்த்தையினால் நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தார் ஆண்டவரே. நீர் அவளை ஆசீர்வதிங்கப்பா. எங்க ஜனங்கள், எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. வாயினால ஆண்டவரே சாபத்தை வருவித்து ஆண்டவரே விடக்கூடாது ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வாய் அநேகர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த வாய் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஏசாயாவை தொட்டது போல எங்களுடைய வாயை பரிசுத்த ஆவியானவரை தொட்டு சுத்திகரித்தீரே, நன்றி தகப்பனே. வாயை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்யும். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவர். ஆண்டவர் இன்னும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் மகிமையும் சிநேகமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.